நீங்க இன்னைக்கு வேண்டான்னு சொல்லவே முடியாது. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் என்ன வற்புறுத்துறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க, இந்த இடத்த விட்டு நான் எந்திச்சு போயிடுவேன். ச்சே, நீங்களே குடிச்சுக்கோங்க. ஏங்க அமிர்தா, நாகமணி எங்க இருந்தாலும் சரி, அது யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது யாரா இருந்தாலும் அவங்கள கொன்னுட்டு அந்த நாகமணி எடுத்துட்டு வந்துருவோம் பாபா. என்னது இது? நாகமணி ரகசியம் போட்டிருக்கு. இது எப்படி இங்க வந்துருச்சு? யார் போட்டது? யாரா இருந்தா என்ன? இந்த புஸ்தகம் இந்த வீட்டுல யார் கண்ணிலையும் படக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எதுக்காக நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்? அதனாலதான். அதனால ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலையில சாமிக்கு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமே. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு நீங்க சாமியை கும்பிட்டு பூஜை புரஸ்காரம் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. அமிர்தா, நீங்க என்னோட வாழ்க்கை துணை. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் புருஷனே கிடையாதுங்க. இத்தனை நாள் நான் காத்திருக்கலையா? இன்னும் ஒரு நாள் காத்திருந்தா இந்த உலகம் என்ன மூழ்கியா போயிடும். அதுவும் இல்லாம நாம 2 பேரும் வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்கணும்னு சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க. எதுக்கு அவசரப்படணும்? அப்படின்னா சரி, தூங்கலாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? இன்னும் கொஞ்ச நாள்லயே காதலர் தினம் வரப்போகுது. அதனால ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். மாட்டேன், என்னால சொல்ல முடியாது. சரி, 2 பேரும் சேர்ந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். இந்த நேரத்துல போய் நான் உங்க மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. பார்க்கலாம், அந்த தெய்வம் எதுக்கு உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உங்க வாயால ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னா சரி, நான் தூங்குறேன். அமிர்தா, நாளைக்கு நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிச்சிரும்ல? கண்டிப்பா ஆரம்பிச்சிரும். தேங்க்ஸுங்க. குட் நைட். புது வாழ்க்கை இல்லடா, நாளைக்கு உனக்கு மரணம். நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா அர்ஜுன்? இதுதான் உனக்கு கடைசி இரவு. நாளையில இருந்து
நீ நிரந்தரமா தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ற. எங்க அமிர்தா, நீங்க தாங்க என் வாழ்க்கை. நான் வாழ தேவைப்படுற டானிக். உங்களுக்கு வேதனை ஏற்பட்டா இங்க ஏன் உயிர் துடிக்குங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேங்க. ஆனா நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணுங்க எங்க அமிர்தா. நீ எந்த அளவுக்கு அன்பா பேசினாலும், என் மேல எவ்வளவு அக்கறை காட்டினாலும், எதிரி என்னைக்கும் எதிரி தாண்டா. எதிரி மேல அன்பு, பாசம், காதல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. யார உன்னோட வாழ்க்கையோட அமுதமா நினைச்சிட்டு இருக்கியோ அவதான் உன் உயிர் எடுக்கிற விஷமா மாற போறா. பாத்துக்கிட்டே இரு. மணி சரியா 12 ஆகுது. அவன் நாகராணியா இருந்தா வெளியில வந்தே ஆகணும். காத்திருந்து பார்க்கலாம். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிக டைம் இல்ல. நான் இப்போ நாக உருவத்துக்கு மாறி ஆகணும். என்ன பண்றது? என்னமோ சத்தம் கேக்குதே. என் சந்தேகம் உண்மையாகுதா? இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம வெளியே எங்க போறா இவ? அர்ஜுன் வேற கூட இல்ல. அப்படி எங்கதான் போறா இவ? பின் தொடர்ந்து போனா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இல்ல, என்ன இது? நாகமணி ரகசியம்னு ஒரு புத்தகம். அது நம்ம வீட்டு வாசல்ல கிடைச்சதே. எப்படி வந்துருச்சு? யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? அப்படி அதுல என்னதான் இருக்கு? நாகமணி என்கிட்ட இருக்கு. எனக்கே தெரியாத அளவுக்கு நாகமணி ரகசியங்கள் அந்த புத்தகத்தில் ஏதாவது இருக்குமோ? பார்க்கலாம். எனக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். என்னாச்சா நாக? யாருக்கும் தெரியாம ஸ்டடி ரூமுக்கு போறாரு. அப்படி என்னவா இருக்கும்? போய் பாத்தரலாம். பார்க்கிறதுக்கு ஏதோ பழைய கிரந்தம் மாதிரி இருக்கு. பார்க்கலாம். நாகமணியை பத்தி எனக்கு தெரியாத ரகசியம் இதுல இன்னும் வேற எதனாச்சும் இருக்கலாம். அண்ணா,
என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? அண்ணா என்ன இது? எனக்கு தெரியாம என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல ருத்ரா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப என்னாச்சு? உன் கையில இருக்கிற இந்த புத்தகம் வேற ஏதோ கதையை சொல்லுது. நாகமணி ரகசியத்தை பத்தி நீ எதுக்காக தெரிஞ்சுக்கிற? நாகமணியோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால உனக்கு என்ன யூஸ்? இந்த புத்தகம் உனக்கு எப்படி நான் கிடைச்சது? அப்படின்னா நாகமணி உன்கிட்ட இருக்கா? என்ன ருத்ரா இது? உனக்கு நான் பைத்தியமா? ஏண்டா நாகமணி என்கிட்ட எப்பரா இருக்கும்? அப்படின்னா இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சா? என்னையே ஏமாத்தி நாகமணி அடையறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது பாரு ருத்ரா, அவசரப்பட்டு தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட சத்தம் போடாத. இந்த புத்தகம் எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதனா? என் கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? என்ன நம்பு. இந்த புத்தகத்தை யாரோ வீட்டு வாசல்ல வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு வெளியில. நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். ருத்ரா, என் பசங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, இந்த புத்தகத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணா, பசங்க மேல சத்தியம் பண்ணிருக்க, அதனால சும்மா இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நாகமணி யார்கிட்ட இருந்தாலும் அண்ணன், தம்பி, அப்பன், புள்ள, சொந்தம், பந்தன் யாரையும் பார்க்க மாட்டேன். அவங்கள என் கையாலேயே கொன்னுட்டு நாகமணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நாகமணிக்கு முன்னாடி எனக்கு எந்த உறவும் பெருசு கிடையாது. இந்த விஷயத்தை நீ மறந்துடாத. வர. இந்த பக்கம் தானே வந்தா? அவ்வளவு சீக்கிரம் எங்க போயிருப்பா? ஒவ்வொரு நாளும் இவ நடவடிக்கை ரொம்ப விசித்திரமாயிட்டே இருக்கே. இந்த இருட்டுல அவ ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை. பரவாயில்ல, தேடி பார்ப்போம். யார தேடிட்டு இருக்கீங்க? உங்களதான் அமிர்தா தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? என்ன விஷயம்? இல்ல, இந்த நேரத்துல நீங்க தனியா வெளியே வரத பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு. அப்படின்னா நான் வெளியே வரும்போது நீங்க பார்த்திருக்கீங்க, என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரி கிடையாது. நீங்க செய்யறது தப்பு. இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நான் வேணும்னே உங்களை பின்தொடர்ந்து வரல. அது என் ரூம்ல குடிக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு. எடுத்துட்டு போலான்னு காரு கிட்ட போனேன். அந்த நேரத்துல நீங்க கிராஸ் பண்ணி போனீங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ பாவன்னு தான் விசாரிச்சு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். தப்பா நினைக்காதீங்க. அவ்வளவுதானே? கண்டிப்பா அவ்வளவுதான். அது சரி, நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வி? அதான், இந்த நேரத்துல இங்க நீங்க தனியா என்ன பண்றீங்க? அதுவும் இந்த நேரத்துல? அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் வரேன். வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரமா உங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்குங்க. நான் வரேன்.
இந்த கானிஷ்காவை அவ்வளவு சுலபமா ஏமாத்திரலாம் நினைச்சியா அமிர்தா? நீ யாரு என்னங்கறத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிச்சே தீருவேன். மொத்தத்துல நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருச்சு. அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணு அடையிறதுக்கு நான் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓ, தெய்வத்தை பத்தி பேசிட்டு இருந்த நேரத்துல தேவதையே என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல இல்ல, என் அதிர்ஷ்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்க அமிர்தா, நீங்களே சொல்லுங்க, எத்தனை ஆம்பளை பசங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு கைப்பிடிக்கிற பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க? லட்சத்துல ஒருத்தருக்கு. அந்த லட்சத்துல ஒருத்தனா நான் இருக்கேங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டவங்க என் பக்கத்திலேயே இருக்காங்க. எங்க அமிர்தா, இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம காதல் இப்படியே இருக்கணும்னு அந்த அண்ணாவனை வேண்டிப்பேன். ஐ லவ் யூ அமிர்தா. ஐ லவ் யூ so much. அர்ஜுன், அர்ஜுனுக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சு அர்ஜுன்? அப்படின்னா நான் கண்டதெல்லாம் வெறும் கனவா? அவ அமிர்தா? அத்தை, என்னாச்சு அத்தை உங்களுக்கு? ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? ஆமா ஹேமா, எனக்கு என்னமோ நம்ம அர்ஜுனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு தோணுது. ஆமா ஹேமா, அந்த அமிர்தா நம்ம அர்ஜுனை ஏதோ செஞ்சிட்டான்னு எனக்கு தோணுது. அந்த அமிர்தா அவ சரியில்லை, அவ சரியில்லை, அவ சரியில்லை ஹேமா, அவ சரியில்லை. அத்தை போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அமிர்தா நம்ம அர்ஜுனோட பொண்டாட்டி. அவன் மேல ஆசைப்பட்டு அவனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணு அவ. இல்ல ஹேமா, என் கனவு எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ அது உண்மை ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இதோ பாருங்க அத்தை, ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு அமிர்தாவை கண்டாலே ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு அவளை அடியோட வெறுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு இப்படி கெட்ட கனவு வருது. ஐயோ ஈஸ்வரா, உனக்கு நான் எப்படிதான் புரிய வைக்கிறது? இத பாரு ஹேமா, நான் திரும்பவும் உனக்கு சொல்றேன், நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை அந்த அமிர்தாவால தான் கெட்டு போக போகுது. என்னோட பயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயே. இங்க பாருங்க அத்தை, இது பயம்லாம் கிடையாது. அமிர்தா மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு. இந்த மாதிரி தப்பு தப்பா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு முறை அந்த பொண்ணை பத்தி நல்லபடியா நீங்க யோசிச்சு பாருங்க. அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலையும் இல்லாத வாலும் இல்லாத கனவெல்லாம் வராது. நீ ஏன் என்னோட வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்ல அத்தை, ப்ளீஸ். அமிர்தா நம்ம அர்ஜுன் வாழ்க்கையை பிரகாசமாக்க வந்த பொண்ணு. அப்படிப்பட்டவ அர்ஜுனோட வாழ்க்கைக்கு ஆபத்தா மாறுவான்னு சொன்னா அது நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்க?